ஸ்டார்ட். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வந்திருக்கோம்? இல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்க வந்திருக்கோமா? அது என்ன லாங்குவேஜ்? சரி, இந்த இங்கிலீஷ்ல டீச்சர்ஸ் அங்கே கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நடத்திருப்பாங்க. உங்களோட புக்ல என்ன இருக்கோ, கிராமர் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு நடத்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பேச தெரியாது, ஆனால் நல்லா எழுதுவாங்க, கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவாங்க. அப்போது உங்களுக்கு சில மிஸ்டேக் வரலாம், இங்கிலீஷ் எழுதும்போது மிஸ்டேக் வரலாம், இல்லை பேசும்போது பேச தெரியாமல் இருக்கலாம். அது ஏன் நம்ம வந்து அதுக்கு என்னென்னலாம் கற்றுக்கிட்டா நம்ம கரெக்டாக பேசலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போது நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் நடத்த வந்திருக்கேன். இந்த இங்கிலீஷ் கிராமரில் மொத்தம் டே 1, டே 2, டே 3 இந்த மாதிரி டே 30 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். சரியா? இன்னைக்கு நம்ம எந்த டே பார்க்க போகிறோம்? டே 1. சூப்பர். இந்த டே 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னேன்ல? சரி, நானே சொல்கிறேன். இப்போ இந்த டே 1ல் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது பி வெர்ப். என்னன்னு சொல்லுங்க? பி வெர்ப். சரி, பி அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? சரி, பி அப்படின்னா இருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த பி வெர்ப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பி வெர்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்னா என்ன, அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் சொல்லணும், இதெல்லாம் தேவை தானே. அதுக்கு முன்னாடியே பி வெர்ப் பார்த்தா உங்களுக்குலாம் புரியுமா? புரியாது. சரியா? அப்போது நம்ம இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்குது எல்லாருக்கும் தெரியும்ல? எத்தனை இருக்குது? சூப்பர். இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. எதுலேருந்து? ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகி Z வரைக்கும் 26 லெட்டர் இருக்கா? இதில் இந்த 26ஐ 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? 26 லெட்டர்ஸை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வவல்ஸ். என்னது? வவல்ஸ். செகண்ட் ஒன் என்னது? கான்சோனன்ட்ஸ். திரும்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? செகண்ட் ஒன்? சூப்பர். சரி, இந்த வவல்ஸ்ல மொத்தம் 5 லெட்டர்ஸ் வரும். அந்த 26 லெட்டர்ஸ் பார்த்தோமா, அதில் ஒரு 5 லெட்டரை மட்டும் வவல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது என்னென்னா நான் சொல்ல ஒன்று ஒன்றா சொல்லணும். ஏ, இ, ஐ, ஓ, யூ. வவல்ஸ். என்னென்ன நீங்களா சொல்றீங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். இப்போ இந்த 5 லெட்டர் வவல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இன்னும் ஒரே ஒரு லெட்டர் ஒய் இருக்குல்ல, இந்த ஒய்யை சில நேரம் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம், சில நேரங்களில் கான்சோனன்ட் அந்த 2வது டைப் இருக்கு இல்லையா, அதுலேயும் சொல்லுவோம். ஸோ இந்த ஒய் அப்படின்றது 2லையுமே வரும். சில சென்டென்ஸ் நம்ம பேசும்போதோ இல்லை எழுதும்போதோ சில இதில் ஒய் வவல்ஸாகவும் வரும், வவல்ஸ் கான்சோனன்ட்ஸ்லையும் வரும். ஓகேவா? சரி, இப்போ வவல்ஸ் கான்சோனன்ட்ஸ் 2லையுமே வரக்கூடிய லெட்டர் என்னன்னு சொன்னேன்? வவல்ஸ் என்னென்ன? சூப்பர். சரி, இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யூ வவல்ஸ். ஒய் அப்படின்றது வவல்ஸ்லையும் வரும், கான்சோனன்ட்ஸ்லையும் வரும். மொத்தம் இப்போ நம்மளுக்கு 6 லெட்டர்ஸ் முடிஞ்சிருச்சா? இது போக 20 லெட்டர்ஸ் இருக்கு. மொத்தம் 26. அதில் வவல்ஸ் 5 ப்ளஸ் ஒய், மித்தம் எத்தனை இருக்கு? 20 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 20 லெட்டர்ஸையும் செகண்ட் டைப் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? மொத்தம் 26. அதில் 20 லெட்டர்ஸ் கான்சோனன்ட்ஸ், ஏ, இ, ஐ, ஓ, யூ வவல்ஸ். ஒய் அப்படின்றது இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். ஓகேவா? கான்சோனன்ட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 20. சவுண்டு கேட்கலையே. மித்த 6 லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். இந்த 2லையுமே வரக்கூடியது எது? சூப்பர். சரி, இப்போ நம்மளுக்கு லெட்டர்ஸ் எது, வவல்ஸ் எது, கான்சோனன்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்க போகிறதுனா நான் சொன்ன பி வெர்ப். சரியா? இப்போது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டென்ஸ், ஒரு வரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா
அந்த சென்டென்ஸில் மொத்தம் 2 முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கணும். 2 வேர்டு இருந்தால் தான் அது சென்டென்ஸ். ஒன்று என்னன்னா சப்ஜெக்ட். என்னது? சூப்பர். செகண்ட் ஒன் verb. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? செகண்ட் ஒன் இந்த 2 இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும், முடியும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் முழுமையடைய என்னென்ன வேணும்? சூப்பர். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்ப் பார்ப்போம். வேர்ப் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்களா, அப்போ அதை என்ன சொல்லுவோம்? வேக் அப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அது ஒரு வேர்ப், ஏன்னா அது ஒரு ஆக்ஷன். காலையில் எந்திரிக்கிறதுன்றது ஒரு ஆக்ஷன் தானே. சரி, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க. இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போது சாப்பிட்றதுனா என்னது? ஈட். ஓகேவா? அப்போ ஈட் அப்படின்றது என்னது? ஈட் அப்படின்னா சாப்பிடுறது, சாப்பிடுறது ஒரு செயல். சரியா? அப்போ என்னென்னலாம் நம்ம செயலா செய்யறோமோ அந்த செயல் எல்லாமே இங்கிலீஷ் கிராமர்ல என்னன்னு சொல்லுவோம்? மறுபடியும் கேளுங்க. நல்லா செயல நல்லா சொல்றாங்க. நம்ம செய்யக்கூடிய செயலை என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அது வேர்பான்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகேவா? சரி. ஸ்டடி வேர்பா இல்லையா? ஏன்? படிக்கிற செயலை செய்யறது. சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். அப்போ படிக்கிறதுன்றது என்னது? செயல். பிளேன்றது என்ன? பிளே அது என்ன? அப்படி போட்டு 4 வார்த்தை கேளுங்க. வெரி குட். ஓகே சார். சரி, அப்போ நம்ம வேர்ப்னால என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல். சரியா? இப்போ வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. வேர்ப்னா செயல் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இன்னொரு டைப் என்னது? இப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். வேர்ப்னா செயல், ஒரு ஆக்ஷன். அப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னா அந்த செயலை யார் செஞ்சா. இப்போ நீங்க எல்லாமே சாப்பிட்றீங்க. ஈட் அப்படின்றது ஒரு வேர்ப்னா அதை ஈட் அப்படின்றத யார் செஞ்சா? நீங்க தானே சாப்பிட்டீங்க. அப்போ நீங்க தான் சப்ஜெக்ட். சரியா? இப்போ ஒரு பையன் விளையாடுறான். அப்போ பிளே அப்படின்றது என்னது? ஓகேவா? பிளே அப்படின்னா என்னது? அப்போ யார் அதை விளையாடுறான்? அந்த பையன் விளையாடுறான். அப்போ அந்த பையன் இங்க யாரு? சூப்பர். அப்போ வேர்ப்னா ஆக்ஷன். அந்த வேர்பை செய்யறவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ நீங்க வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ டெஸ்ட் எழுதுறது ரைட்டிங் அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். இதுல யாரு? சூப்பர். வெரி குட், சூப்பர்யா. இதெல்லாம் நீங்கன்றது வெரி குட் சூப்பர். இப்போ சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. சரியா? இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தாதான் ஒரு இங்கிலீஷ்ல என்ன வரும்? சென்டென்ஸ். சூப்பர். ஒரு சென்டென்ஸ் வேணும். எல்லாரும் சொல்லணும். ஒருத்தங்க மட்டும் இல்ல. ஒரு சென்டென்ஸ் வேணும்னா என்னென்ன தேவை? திரும்பி சொல்லுங்க. சூப்பர். சப்ஜெக்ட்னா என்ன சொன்னேன்? செயலை செய்யறோம். சப்ஜெக்ட்னா என்னது? சப்ஜெக்ட்னா வேர்ப்னா என்னது? வேர்ப்னா செயல். வேர்ப்னா என்ன? சப்ஜெக்ட்னா செயலை செய்யறவங்க. சரியா? இப்போ இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இருந்தா ஒரு சென்டென்ஸ் வரும். இப்போ வேர்ப் அப்படின்றது நிறைய இருக்கு. கரெக்ட் தானே? நீங்க வந்து நிறைய ஆக்ஷன் பண்ணுவீங்க. ரன்ன்றது வேர்ப் தான், ப்ளே வேர்ப் தான், ஸ்லீப் வேர்ப், டாக்கிங் வேர்ப், இந்த மாதிரி வேர்ப்ன்றது நிறைய இருக்கு. ஆனா சப்ஜெக்ட்ன்றது கொஞ்சம் தான் இருக்கு. பாத்திமா, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ப் சொல்லுங்க. வெரி குட். பிளேயிங். கிளாப்ஸ்கார். அடுத்து நீங்க சொல்லுங்க. சாய், ஒரு வேர்ப் சொல்லுங்க. ரன்னிங். ஓகே. கிளாப்ஸ்கார். நீங்கள் தம்பி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லு. அடுத்தால் யார் சொல்கிறது? கை தூக்கு. வேர்ப் ஏதாச்சும். வெரி குட். சொல்லு. ரைட்டிங். கிளாப்ஸ் கேம். வெரி குட். நீங்கள் யார்? ஸ்லீப். ஓகே. அடுத்து வேறு? ரீடிங். ஓகே. கிளாப்ஸ் கேம். ஓகே. ஸ்டடி. வெரி குட். கிளாப்ஸ் கேம்.
நெக்ஸ்ட் ஆ ஜம்ப் ஓகே ஈட்டிங் கரெக்ட் வெரி குட் நீங்கள் வாக் வெரி குட் கிளாஸ் ம் ஆ வேக்கப் கரெக்டு அடுத்து வேறு யார் ஓகே நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீ ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து இப்போ பாருங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டீங்க இல்லையா இப்போ நீங்கள் அதை அப்படியே கொண்டு போங்க சரி இப்போது இடையில ஒன்றே ஒன்று மட்டும் பார்ப்போம் இப்போ வந்து நஸ்ரியா என்ன சொன்னா கவனிச்சிங்கல்ல நஸ்ரியா என்ன சொன்னா இது வந்து ஸ்டெடினா ஸ்டெடியாக நிற்கிறது சரியா ஸ்டெடினா என்னன்னா நேரா நில்லுங்க இப்போ நம்ம வந்து பிரேயரில் நிற்போமா அசம்பிளியில் ஸ்டடி சரியா அப்போ என்னன்னு சொல்லுவாங்க ஸ்டடி புரியுதா ஸ்டடினா என்னது படிக்கிறது ஸ்டெடினா ஸ்டெடியாக நிற்கிறது சரியா டிஃப்ரென்ஸ் புரியுதா இப்போ படிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம் ஸ்டடி STA சொல்லணும் ஸ்டடி எழுதுறது யூ தான் போடணும் ஆனா சொல்லும் போது என்ன சொல்லணும் ஸ்டடி ஸ்ட்ரைட்டா நிக்கிறதுக்கு ஸ்டடி ஓகேவா இதை வந்து மறக்க கூடாது சரி இப்போ நான் வந்து என்ன சொன்னேன் சப்ஜெக்ட்னா என்ன வேர்ப்னா என்னெல்லாம் பார்த்தோம் வேர்ப்ன்றது இப்போ நீங்களே எக்ஸாம்பிள் நிறையா சொன்னீங்களா அப்போ வேர்ப்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம் ஆனால் சப்ஜெக்ட்னா மொத்தம் 8 சப்ஜெக்ட் தான் இருக்கு சப்ஜெக்ட் எத்தனை இருக்கு சரி இங்கிலீஷ் கிராமர்ல 8 சப்ஜெக்ட் இருக்கு என்னென்னு பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்ல திரும்பி சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ ஐனா என்ன நான் சரியா அடுத்து செகண்ட் ஒன் வி நாங்கள் இப்போ ஐ அப்படின்னா நான் என்னைய மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆளும் உங்களை மட்டும் சொல்றீங்க வி அப்படின்னா நாங்கள் அதாவது இப்போ நீங்கள்லாம் 4th ஸ்டாண்டர்ட் இல்லை 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 4th ஸ்டாண்டர்ட்னு வச்சுப்போம் அப்போ வி ஆர் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா அப்போ இப்போ வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட்னா நான் என் கிளாஸோட சேர்ந்து சொல்றேன் நாங்கள் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஒரு குரூப் இருக்கு இல்லையா 9th ஒரு குரூப்ல நானும் இருக்கேன் அதனால நான் பி சொல்லுவேன் புரியுதா இப்போ 4th அப்படின்ற ஒரு குரூப்ல நீங்க எல்லாரும் இருக்கீங்க அப்ப நீங்க சொல்லும்போது பி அப்படின்னு சொல்லணும் உங்களோட சேர்த்து மித்தவங்களை சொல்லும்போது பின்னு சொல்லணும் ஓகேவா அப்போ பினா என்ன நாங்கள் ஐனா என்ன பீனா என்ன சரி தே சூப்பர் தேனா என்ன அவர்கள்னா என்ன சூப்பர் இப்போ தே அப்படின்னா என்னன்னா ஒரு தனி குரூப் இருக்கும் அதுல நான் இருக்க மாட்டேன் சரியா இப்போ நீங்க 4thனா நீங்க நாங்கெல்லாம் 4th அப்படின்னா பி யூஸ் பண்ணணும் இதுவே நீங்க எல்லாம் வேற ஒரு ஸ்டாண்டர்டை 8th ஸ்டாண்டர்டை பார்த்து சொல்றீங்களா அவங்கெல்லாம் 8th அப்படின்னு சொல்லணும் கரெக்டா நாங்கெல்லாம் 8th நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்க 4th உங்களை தவிர்த்து ஒரு குரூப் இருக்கு கரெக்டா அந்த குரூப்ல நீங்க இல்ல அதனால தே ஆர்னு சொல்றோம் நீங்க இருந்தீங்கன்னா என்ன சொல்லணும் we are very good super இருந்தீங்கன்னா இல்லன்னா என்ன சொல்லணும் சரி ஐனா என்ன தேனா என்ன பீனா என்ன சரி மொத்தம் நான் எத்தனை சப்ஜெக்ட் சொன்னேன் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் 8 கரெக்ட் இப்போ நான் சொன்னது எத்தனை சரி இப்போ இன்னும் 5 இருக்கா அதை பார்க்க போறோம் ஓகேவா சரி ஹீ அப்படின்னா என்ன அவன் ஒரு பையனை சொல்லணும் சரியா ஒரு பையனை சொல்றோம்னா என்ன சொல்லணும் ஹீனா என்ன அடுத்து ஷீ சூப்பர் ஷீனா என்ன சரி பொண்ணை குறிக்கணும்னா என்ன சொல்லணும் பையனை குறிக்கணும்னா சரி ஹீனா தமிழ்ல என்ன ஷீனா சூப்பர் இப்போ நம்ம இன்னும் 2 பார்த்தாச்சு சரியா இன்னும் 3 தான் இருக்கு 3 சப்ஜெக்ட் தான் இருக்கு அடுத்தது எதுனா இட்டுனா அது இட்டுனா என்ன சரி இட் அப்படின்றது எதெல்லாம் குறிக்கும் யாராவது சொல்லுங்க பார்ப்போம்
ஒரு பொருள். வெரி குட் வெரி குட். பொருளை குறிக்கும். இட் அப்படின்னு ஹியூமன்ஸை குறிக்குமா? அப்போ இட் அப்படின்ற வேர்ட் ஹியூமன்ஸை தவிர மித்த எல்லாத்தையும் குறிக்கும். அனிமல்ஸை குறிக்கும், திங்ஸை குறிக்கும், பிளான்ட்ஸு, பேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் குறிக்கும். எதை தவிர? ஹியூமன்ஸை தவிர குறிக்கிறது எல்லாமே என்னதான்? இட்னா என்னது? சரி, லாஸ்ட் யூ. யூனா என்ன? ஆஹா சூப்பர், தெரிஞ்சிருக்காங்க. நீங்கள் அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி குட். நீ அப்படின்றது எங்க யூஸ் பண்ணணும்? நீங்கள்னா எங்க யூஸ் பண்ணணும்? சரி, நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல நீ இல்ல நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தான் யூ. ஓகேவா? நம்ம இங்கிலீஷ்ல யாருக்கிட்ட பேசணும்னாலும் நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்கள யூன்னு தான் சொல்லுவோம். சரியா? ஆனா தமிழ்ல அப்படி கிடையாதா? தமிழ்ல 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டே பேசுறாங்க அப்படின்னா நீன்னு சொல்லி பேசுவோம். இதுவே டீச்சர்ஸ்ட பேசுறாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஓ, தமிழ்ல 2 இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டுக்குமே ஒரே வேர்டு தான். என்ன வேர்ட்? யூனா என்ன? அப்போ சூப்பர். நீ இல்லனா சரி. அடுத்து இப்போ நம்ம வந்து மொத்தம் 7 பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்த ஒரு வேர்டு சொல்லுவோமா? ஐ, நான் ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. சரியா? ஐ, வி, தே, யூ, ஹி, ஷி, இட். மொத்தம் எத்தனை வந்திருக்கு? நான் எத்தனை சொன்னேன் சப்ஜெக்ட்னா? அப்போ மிச்சம் ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் என்னன்னா நேம்ஸ். நேம்னா என்ன? பெயர். இப்போ நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன சொன்னேன்? நீ, நீங்கள், அவர்கள், இப்படியே தான் சொன்னோம். தனியா ஒரு பேரை குறிக்கல. கரெக்டா? இப்போ தனித்தனியா பேரை குறிக்கிறோம் அப்படின்னா இந்த நேம்ஸ் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சஞ்சீவ்னு இருக்கு. அப்போ சஞ்சீவ் அப்படின்றது என்னது? ஒரு நேம், ஒரு பெயர். ஃபாத்திமான்றது ஒரு பேரா வேறையா? வெரி குட், பெயர். வெரி குட். அப்போ ஒரு பெயரை சொல்லும்போது அந்த பெயரும் என்னதுதான்? ஒரு சப்ஜெக்ட். நான் சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன்? இல்ல வேர்ப்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன்? வேர்ப்னா சப்ஜெக்ட்னா செய்றவங்க. இப்போ யூ அப்படின்னா நீ, அப்போ நீயும் ஒரு செயல் செய்வ. வீனா நாங்கள், அப்போ நாங்களும் ஒரு செயல் செய்வோம். அப்போ இந்த சப்ஜெக்ட்ல உள்ள எல்லாமே என்னதான்? ஒரு செயலை செய்யறவங்க தான். அப்போ ஒரு வேர்டு, ஒரு பேர்